சார் வணக்கம் சார். சேலம் மாவட்டம் நம்ம சேலம் மாவட்டத்திலேருந்து தனசேகரன் சார் வந்து ஒரு 1200 அடி வயரோட டிவிலையும் பார்க்குற மாதிரி செல்ஃபோன்லையும் பார்க்குற மாதிரி கேட்டிருந்தீங்க. அதுக்கான பணமும் அனுப்பியிருந்தீங்க. இப்போ செஞ்சு முடிஞ்சாச்சு. இப்போ கனெக்ஷன் கொடுக்குற முறையை நான் சொல்லியிருந்தேன். இதை பொறுத்தவரை எல்லாமே சீல்டு பண்ணியாச்சு. ஃபுல்லாகவே கண்ணாடி போட்டு சீல்டு பண்ணியாச்சு. கனமான கண்ணாடி தண்ணிக்குள்ளே போகும்போது ரொம்ப தெளிவாக இருக்கும். மறுமுனையில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு வயர் தான். இந்த கருப்பு சிவப்பு வயர் வந்து பவர் சப்ளைக்கு, அடாப்டருக்குரிய பவர் சப்ளைக்கு. இப்போ இந்த பவர் சப்ளைக்குரிய வயரை கொடுக்குறேன். அதுக்கு இந்த அடாப்டர் ஒன்று தரேன். ஏன்னா உங்களுக்கு வந்து டிவிக்கும் இந்த அடாப்டர் கொடுக்கறதுனால பின்னு வந்து மாறிடக்கூடாது. டிவிக்கு தனி பின்னும் இதுக்கு தனி பின்னும் கொடுத்தாச்சு. அந்த பின்னு அது தான் சேரும். இப்போ அடாப்டர் பவரை கொடுத்த உடனே இங்கே லைட் ஏரிய ஆரம்பிச்சிடும். லைட் எரியுது. இந்த வெளிச்சம் கரெக்டாக இருக்கும். வெளிச்சம் வேணும் அப்படின்னா இந்த 2 வயரையும் நீங்கள் டச் பண்ணிங்கன்னா வெளிச்சம் கூடிக்கிடும். அதே மாதிரி அதுக்கப்புறம் இதையும் கூட்டிங்கன்னா அதை விட வெளிச்சம் ரொம்ப கூடிக்கிடும். ரொம்ப வெளிச்சம் தேவையில்லை சார். இதுவே கரெக்டாக இருக்கும். தனித்தனியாகவே இருக்கட்டும். இந்த 2 வயரை எப்போ இணைக்கணும்னு நீங்கள் பேட்டரியில் கொடுக்கும்போது, ஏன்னா இது வந்து 15 வோல்ட்டு சார், 14 வோல்ட். நான் இதெல்லாம் உங்களுக்கு பேட்டரி சார்ஜர் மாதிரி யூஸ் பண்ணி பண்ணுற மாதிரி டயோடெல்லாம் போட்டேன். நாளைக்கு பேட்டரி ஒன்று மட்டும் வாங்கினீங்கன்னா டயோடெல்லாம் போட்டாச்சு. அப்படியே சார்ஜராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். பேட்டரிக்கான சார்ஜர் இருக்குது. அதுக்கான வயரும் உங்களுக்கு நான் தந்துருக்கேன். பேட்டரியில் வந்து சார்ஜ் ஏறுறதுக்கு, அதேமாதிரி டிவி கெடுக்கிறதுக்கு 2 பின்னுமே நான் இந்த தந்துருக்கேன், சேர்த்தே தந்துருக்கேன். இப்போ வெளிச்சம் வேணும்னா இந்த 2 வயர், அந்த சிவப்பு ரெண்டையும் டச் பண்ணிக்கோங்க. வெளிச்சம் கூடிக்கிடும். அதே மாதிரி ரொம்ப வெளிச்சம் தேவையில்லை. இதையும் டச் பண்ணாலும் வெளிச்சம் கூடும். வெளிச்சம் கூடிக்கணும். இது ரொம்ப வெளிச்சம் வேண்டாம். பேட்டரியில் கொடுக்கும்போது மட்டும் வெளிச்சம் வைங்க. மற்றபடி தனித்தனியாகவே இருக்கட்டும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பின்னு, இது வீடியோ வரக்கூடிய பின்னு. டிவியில் அப்படியே நீங்கள் சொல்லணுன்னே படம் வந்துடும். டிவியும் வேல்டெக் டிவி 9.8 இன்ச் டிவி சார். இது 1 இயர் கேரண்டியோட வந்துடும் இந்த டிவி. இப்போ டிவிலையும் நான் வந்து நீங்கள் வந்து எதுவுமே சுவிட்ச் ஆன் எதுவுமே பண்ண வேண்டாம். அதுக்கேற்ற மாதிரி ஃபுல்லாகவே செட் பண்ணிவிட்டேன். இந்த காபி கலர் வயரை வந்து சிகப்போட இணைச்சிட்டேன். அதனால் செட்டிங்கெல்லாம் போக வேண்டாம். பின்ன சொல்லணுன்னே உங்களுக்கு வந்து படம் வந்துடும். இப்போ ஃபஸ்ட்டு இதுக்கான பவர் சப்ளைக்கான இந்த பின்னு, அதுக்கான அடாப்டர் இருந்தால் இருக்குது சார். சொல்லணுன்னே வீடியோ இது வந்துடும், வெளிச்சம் வந்துடும். அதேமாதிரி இங்கே வந்து இந்த ஒரு பின்னு, இந்த 2 கேமரா யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஒன்று போதும், இந்த 1 மட்டும் வச்சுருக்கிறேன். இதுக்கு இந்த வயரை மட்டும் இணைச்சிட்டிங்கன்னா இந்த பின்னை மட்டும் மாட்டினாலே போதும், படம் வந்துடும். நீங்கள் எந்த செட்டிங்குமே போக வேண்டாம். படமும் நல்லா தெளிவாக இருக்கு. என் கை ரேகை கூட துல்லியமாக தெரியுது. இது ரெடியூசர் கிடையாது, ரெடியூசர் வச்சுருங்க. படம் துல்லியமாக இருக்குது சார். ரொம்ப துல்லியமாக இருக்குது. இருட்டுக்குள்ளேயும் துல்லியமாக தெரியும். இந்த பைப்புக்குள்ளே இப்போ டைட்டாக தான் போகும். இந்த பைப்புக்குள்ளே போனீங்கன்னா உள்ளே என்ன இருக்குன்னு துல்லியமாக பார்த்துக்கலாம். உள்ளே பார்த்தீங்கன்னா பஞ்சு வச்சுருக்கேன், மஞ்சள் எல்லோ கலர் பஞ்சு வச்சுருக்கேன். துல்லியமாக தெரியுது. இதை விட தண்ணிக்குள்ளே போகும்போது ரொம்ப துல்லியமாக இருக்குது. இப்போ தண்ணிக்குள்ளே வந்து இப்போ தண்ணிக்குள்ளே இதை போடுங்க. தண்ணி இத்தனை கலங்கலான தண்ணி தான். இங்கேருந்து பார்த்தாலே வெளியில் இவ்வளோ தூரத்தில் வைக்கும்போது உள்ளே என்ன இருக்குன்னு தெரியுது. இப்போ இதே தண்ணிக்குள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா துல்லியமாக தெரியும். தண்ணிக்குள்ளே துல்லியமாக தெரியும் சார். துல்லியமாக இருக்குது. தண்ணிக்குள்ளே போகும்போது ரொம்ப ஏன்னா கனமான கண்ணாடியுமே உள்ளே தள்ளி ஒரு 8 உள்ளே தள்ளி வச்சுருக்கிறேன். அதனால் அந்த இதுக்குள்ளே ஏர் நிற்கும். உள்ளே போகும்போது மட்டும், தண்ணிக்குள்ளே போகும்போது மட்டும் ரேஸாக அதைச்சி விட்டிங்கன்னா அந்த ஏர் வெளியே இருக்கணும். படம் துல்லியமாக தெரியாது. அதேமாதிரி இப்போ நீங்கள் செல்ஃபோனில் கேட்டீங்க சார். செல்ஃபோனில் பார்க்கறதுக்கு அந்த இதுவும் சேர்த்து தரேன். இந்த பின்ன டிவிக்குரிய பின்ன எடுத்துகிட்டு உங்கள் செல்ஃபோனுக்கும் லேப்டாப்லையும் பார்க்கணும். அது 2 தேவை. 2 அனுப்புகிறேன். அந்த செல்ஃபோனுக்குள்ள ஆப் எப்படி போடுங்க, என்னோட பழைய வீடியோ இருக்குது சார், அதில் பார்த்துக்கோங்க.
அதேமாரி லேப்டாப்பில் போனால் இதுக்குள்ளே ஒரு சிடி இருக்குது, அந்த ஆப் உள்ள சிடி. இது லேப்டாப்பில் இன்ஸ்டால் பண்ணணும். இந்த வயர் சி டைப்புனா ரெண்டையும் சேர்த்து வச்சுக்கோங்க. சாதா டைப்புனா இதை மட்டும் எடுத்து விட்டால் போதும். சி டைப்புனா ரெண்டையும் இணைக்கணும். இந்த பின்னை வந்து இப்போ இதில் வந்து பச்சை லைட் எரியும் வெறுமனே இருக்கும்போது. சில ஃபோனில் ஓடிஜி ஆன்லேயே இருக்கும். இப்போ என்னோட ஃபோன் சாதா ஃபோனுங்கனால செட்டிங்கில் போய் நான் ஓடிஜி ஆன் பண்ணணும். ஓடிஜி ஆன் பண்ணிவிட்டு பச்சை லைட் எரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் இந்த மஞ்சள் கலர் பின்னை மட்டும் மாட்டினா போதும் சார். படம் வந்து மஞ்சள் கலர் பின்னை மட்டும் இதில் மாட்டிட்டாலே இந்த படம் தெளிவாக இருக்குது. இதுலேயே வந்து உங்களுக்கு வந்து வெளிச்சத்தை கூட்டிக்கலாம். இந்த இதில் வந்து ப்ளஸ் மைனஸ் இருக்குது, வெளிச்சத்தை கூட்டிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த தண்ணிக்குள்ளேயே வைக்கிறேன். தண்ணிக்குள்ளே தெளிவாக இருக்கும். வெளிச்சம் வேணும்னா நீங்கள் இதை கூட்டிக்கோங்க. வெளிச்சம் தேவையில்லை, வெளிச்சம் கூட்டியிருக்கேன். சரிங்க சார். இப்போ நான் ஒரு 1 ஹவர், அரை மணி நேரத்தில் பார்சல் அனுப்பிடுவேன். பார்சல்